இப்படி இருக்கணுங்க, இந்த மாதிரி அண்ணன் கிடைச்சதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்களை சோசியல் மீடியால எல்லாரும் புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாவா மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்தும் பிரேம்ஜி அவர்களுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் திருமண ஏற்பாடுகளை செஞ்சு மும்முரமா திருமணத்தை செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவருடைய இந்த செயலை பார்த்து பல பேரும் இவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு வராங்க. ஆமாங்க, அண்ணன் தம்பினா பிரேம்ஜி அவர்கள் வெங்கட் பிரபு அவர்கள் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க. அது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு வெங்கட் பிரபு அவர்களுடைய எல்லா படத்திலுமே பிரேம்ஜி அவர்கள் நடிப்பாரு. அதுவும் முக்கியமான ரோல் அவருக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தம்பியை எங்கேயுமே அவர் விட்டு கொடுத்து பேசியிருக்க மாட்டாரு. தம்பிக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு வெங்கட் பிரபு அவர்கள். அப்படிதான் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் தன்னுடைய தம்பிக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை சம்பந்தமான பதிவுல ஆரம்பிச்சு கல்யாணம் நடத்தி முடிக்கிறது வரைக்கும் தன்னுடைய வேலையை ரொம்பவே சிறப்பா செஞ்சிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். கல்யாணத்துக்கான முன்னேற்பாடுகள், அங்க போயிட்டு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஆய்வு, அதாவது திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு தன்னுடைய ஆய்வு பணியை மேற்கொண்டாரு, மேற்பார்வை பண்ணியிருந்தாரு. இப்படி அவர் மட்டும் இல்ல, அவருக்கு உறுதுணையா பிரேம்ஜி அவர்களுடைய நண்பர்களான நிறைய நடிகர்களும் கூட போயிட்டு இவருடைய கல்யாணத்துக்காக அவங்களும் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. இப்படி அப்பா ஸ்தானத்துல ஒரு அண்ணனா மட்டும் இல்லாம ஒரு அப்பாவாவும் மாறி வெங்கட் பிரபு அவர்கள் பிரேம்ஜி அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இப்படி இவரு தன்னுடைய தம்பிக்காக ஓடி ஓடி திருமண ஏற்பாடுகள்ல ஈடுபடுறத பார்த்துதான் நெட்டிசன்கள் வெங்கட் பிரபு அவர்களை புகழ்ந்துட்டு வராங்க. கிடைச்சா இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கணும்பா அப்படின்னு சோசியல் மீடியால இப்படி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.